திருமணம் செய்து கொண்டதால் சூரியனார் கோவில் ஆதீனத்தை வெளியேற்றி மடத்தை பூட்டிய மக்கள் அறநிலையத்துறையிடம் கணக்கை முழுமையாக ஒப்படைக்கவில்லை. ஒப்படைத்தால் மட்டுமே போவேன், திருமணம் செய்தது தனிப்பட்ட வாழ்க்கை என்று பரபரப்பை கிளப்பிய ஆதீனம். நள்ளிரவில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம். சூரியனார் கோவிலில் நடப்பது என்ன? இந்த காணொளியில் விரிவாக காணலாம். திருமணம் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் மருத்துவத்தை போறீங்கன்னு சொல்றாங்க. அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் எனக்கு முன்னாடி இருந்த சன்னிதானம் திருமணம் செய்திருக்கிறார்கள், அதனால நானும் திருமணம் செய்திருக்கிறேன். சார், நாங்கள் குருமூர்த்தி பேசுகிறேன். சூழ்நிலை சரியா இல்லை, சாவியை வாங்கிட்டு அனுப்பிடும். அப்புறம் நம்ம பார்த்து கொடுங்க. புது புது பூட்டு பூட்டு நல்லா புது புதுசாக வாங்கி புது பூட்டு போட்டுட்டு இந்த இது பண்ணுறீங்களா? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற சூரியனார் கோவில் ஆதீனம் அமைந்துள்ளது. இந்த ஆதீனத்தின் 28வது தலைமை மடாதிபதியாக மகாலிங்க சுவாமி என்பவர் இருந்து வருகிறார். இந்நிலையில் ஹேமாஸ்ரீ என்பவரை அவர் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மடாதிபதி திருமணம் செய்து கொண்டதால் மடத்தின் மாண்பு குறைந்துவிட்டதாக பலரும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். திருமணமானவர்கள் ஆதீன மடாதிபதியாகவும் இருந்துள்ளனர். எனவே நான் யாரிடமும் எதையும் மறைக்கவில்லை எனவும் ஆதீனம் மகாலிங்க சுவாமிகளும் விளக்கமும் அளித்துள்ளார். நிலையில் ஆதீன மடத்தை விட்டு மகாலிங்க சுவாமிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று கூறி அப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். திருமண பந்தத்தில் ஈடுபட்ட அவரால் மடத்தின் புனிதம் கெட்டுவிட்டதாகவும் கூறி கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். ஆனால் மற்றொரு தரப்பினர் மடத்தை விட்டு ஆதீனம் வெளியேறக்கூடாது என்று மடத்தின் ஆதீனத்திற்கு ஆதரவாகவும் செயல்பட்டனர். மேலும் இரு தரப்புக்கும் இடையே அப்போது கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் இரு பிரிவினரும் சண்டை போட வேண்டாம் என்று கூறி மகாலிங்க சுவாமிகள் மடத்தில் இருந்து வெளியே வந்து அமர்ந்து கொண்டார். அந்த ஒரு சூழலில் எதிர்ப்பாளர்கள் உடனடியாக மடத்தின் கேட்டை இழுத்து பூட்டிவிட்டனர். இதனையடுத்து சூரியனார் கோவில் ஆதீனம் மடத்தின் பொறுப்பு மற்றும் சொத்துக்களை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைப்பதாக எழுத்துப்பூர்வமாக எழுதியும் கொடுத்துவிட்டார். அதை ஒப்படைத்த பின்னர் இவர் அங்கிருந்து செல்வதாகவும் கூறியதாக தெரிகிறது. மடத்தில் இருக்கும் சொத்துக்களுக்கு எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காகவே வெளியே வந்துவிட்டதாகவும் அவர் விளக்கமும் அளித்துள்ளார். இந்த ஒரு நிகழ்வால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. இப்போ நான் என்ன இந்து சமய அறநிலையத்துறையில் இன்னும் முழுமையாக கணக்கு ஒப்படைக்கவில்லை. நான் அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அம்மா இவங்க காவல்துறை விரைவுபடுத்துறதுனால அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு நான் அந்த அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அங்கே போய் தங்குவேன். அறநிலையத்துறையை கூப்பிட்டவொன்னா அங்கே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கு நான் ஏற்பாடு செய்வேன். இப்போதைக்கு வெளியூர் தான் போய் ஆகணும். கர்நாடகாவுக்கு இன்னும் போகலை. நான் இங்கே பொறுப்பு ஒப்படைக்காமல் நான் கர்நாடகா போக முடியாது. சார், நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் மருத்துவத்தை போறீங்கன்னு சொல்றாங்க. அது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதான் எனக்கு முன்னாடி இருந்த சன்னிதானம் திருமணம் செய்திருக்கிறார்கள், அதனால நானும் திருமணம் செய்திருக்கிறேன்.